வெற்றிலை போடக்கூடாது என சொன்னவன் எவன்டா? பார்த்தீர்களா? இப்படியும் நடக்குமா? வெற்றிலையில் ஒரு சில பொருட்கள் போட்டு கஷாயம் செய்து குடித்தால் உடல் நலத்திற்கு நல்லது என்பது தெரியும். கடவுள்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் வெற்றிலை கட்டினை வைப்பார்கள். இந்த இலைக்குள் விட்டமின் சி, தயாமின், நியாசின், ரிபோப்ளேவின், கெரோட்டின், கால்சியம் என ஏகப்பட்ட வைட்டமின்கள் நிறைந்துதான் இருக்கிறது. மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் ஆகியவற்றை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது. வெற்றிலைக்குள் ஏகப்பட்ட நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் நிறைந்துள்ளன. வெற்றிலையை வாயில் மெல்லும் போது வாயில் வசிக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கின்றது. மேலும் வாய் துர்நாற்றத்தை எதிர்த்து போராடுவதுடன் பல்வலி, ஈறுவலி, வீக்கம் மற்றும் வாய்வழி தொற்று போன்றவற்றையும் இந்த வெற்றிலை நீக்குகிறது. நரம்பு மண்டலத்திற்கு பலம் கொடுப்பதால் படிக்கும் குழந்தைகளுக்கு வெற்றிலை சாறு கொடுத்து வர ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்கிறது. உடலுக்கு வெப்பம் தரும் இந்த வெற்றிலை தாய்ப்பால் சுரப்பியாகவும் வாய் நாற்றத்தையும் போக்குகிறது. வெற்றிலை வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளித்தள்ளும் தன்மை கொண்டதாக இந்த வெற்றிலை விளங்குகிறது. இதில் கஷாயம் செய்வதை தவிர்த்து அதில் பாயாசமும் செய்ய முடியும் என்றால் ஆச்சரியமாக அளிக்கக்கூடியதாகத்தான் உள்ளது. உடலுக்கு வலிமை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இந்த வெற்றிலை பாயாசத்தை எப்படி செய்வது என்பதை பார்த்தால் தொடர்ந்து செய்ய தூண்டும். பாதாம் பிசின் 4 துண்டுகளை எடுத்து முதல் நாள் இரவே ஊற வைத்து விட வேண்டும். இதேபோன்று முந்திரி, பாதாம், பிஸ்தா ஆகியவற்றையும் முதல் நாள் இரவே ஊற வைத்து விட வேண்டும். இந்த பொருட்கள் அனைத்தும் நன்றாக ஊறிப்போயிருக்கும். பின்னர் அடுத்த நாள் வெற்றிலையை மிக்சியில் அரைத்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும். இதேபோன்று ஊற வைத்த அனைத்தையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் பாலை அடுப்பில் வைத்து காய்ச்சி பால் கொதித்தவுடன் அதில் வெற்றிலை சாறை சேர்க்க வேண்டும். இரண்டும் கொதித்து வரும்போது ரோஜா குல்கந்து இருந்தால் சேர்க்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். மற்றும் அரைத்து வைத்துள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்டையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுப்பில் இருக்கும் கலவையுடன் சர்க்கரை சேர்த்து நன்றாக பாயாசத்தை கலக்க வேண்டும். சர்க்கரை கரைந்தவுடன் ஏலக்காய் பொடி, உடைத்த நட்ஸ்கள், ஊற வைத்துள்ள பாதாம் பிசின் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். தேவைப்பட்டால் குங்குமப்பூவை பாலில் கலந்து சிறிது நேரம் ஊறவிட்டு அதையும் இறுதியாக சேர்த்து இறக்கி ஒரு அரை மணி நேரம் ஆற வைக்க வேண்டும். நன்றாக ஆறியவுடன் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து மிதமான சில்லென்ற பதத்துடன் எடுத்தால் போதும். வெற்றிலை பாயாசம் தயாராகிவிடும். இந்த பாயாசத்தை குடிக்கப் போகும்போது சிறிய பவுலில் சேர்த்து பரிமாற வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நிச்சயம் வெற்றிலையின் காரத்தன்மை குறைந்து இனிப்பு நிறைந்த பானமாக இந்த வெற்றிலை பாயாசம் நமக்கு கிடைக்கும். இதை சிறிய பவுலில் சேர்த்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவர். இதில் சேர்க்கப்பட்டுள்ள வெற்றிலை முதல் பாதாம் பிசின் வரை அனைத்துமே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதால் இந்த பாயாசம் ஆரோக்கியமானதும் ஆகும். தேவைப்பட்டால் குங்குமப்பூவை பாலில் கலந்து சிறிது நேரம் ஊறவிட்டு அதையும் இறுதியாக சேர்த்து இறக்கி ஆற வைக்க வேண்டும். அது ஆறியவுடன் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து மிதமான சில்லென்ற பதத்துடன் வெற்றிலை பாயாசம் தயாராகும். வெற்றிலையில் காரத்தன்மை இருக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.